தொகுத்து வைத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தபரானிலே வரக்கூடிய செய்தி, மறுமை நாளுடைய அடையாளங்களிலே ஒன்று யுக்ரஉ பைனஹும் அல் மஸ்னாத்து, அவர்களுக்கு மத்தியில் மஸ்னாத் வாசிக்கப்படும். மறுமை நாள் அடையாளங்கள் மஸ்னாத் வாசிக்கப்படும். மஸ்னாத் என்ற என்னதுக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? அப்ப சஹாபாக்கு அல்லாஹ்வின் தூதரே மஸ்னாத் என்றா என்ன, நீங்க எதை சொல்றீங்க அப்படின்றாங்க. அது வாசிக்கப்படுகிற நேரத்தில் யாரும் அதை எதிர்க்க மாட்டார்கள் அப்படின்னா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு கிதாபின் யுக்ரஉ சிவா கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர மக்கள் எடுத்து திருப்பி 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 வாசிக்கும் எல்லா புத்தகங்களும் என்று சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர மக்கள் எடுத்து திருப்பி திருப்பி சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆன் என்ன சொல்லுது? வஸபஅம் மினல் மசானி. மசானி என்ன? மஸ்னாத்துடைய பன்மை தான் அது. திருப்பி திருப்பி வாசிக்கப்படக்கூடியன்னு அர்த்தம். இப்படி திருப்பி திருப்பி வாசிக்கப்படக்கூடியனால சூரத்துல் ஃபாத்திஹா என்ன சொல்றோம்? மசானி என்று சொல்றோம். மசானி என்று சூரத்துல் ஃபாத்திஹா சொல்ற திருப்பி திருப்பி என்ன செய்யறது? நம்ம ஓதுறது. இது மாதிரி குர்ஆன் அல்லாமல் என்னென்ன புத்தகம் எல்லாம் அந்த சமுதாயத்திலே வாசிக்கப்படுமோ அத்தனை புத்தகங்களையும் இது குறிக்கும். இது யாரும் அதனை எதிர்க்க மாட்டார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அதை அழகாக கண்டு கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களையும் எல்லாம் தனி ஒரு புத்தகத்தை வச்சு இதுதான் நம்மளோட வழிகாட்டல் என்கின்ற லெவலுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, வாங்கிட்டாங்க. கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சாதாரணமாக எல்லாரும் எழுதின புத்தகங்கள் மாதிரி ஒரு புத்தகம் அப்படி தான், சாதாரண புத்தகம் மாற்றி மாற்றி வாசி, விளங்கிட்டா? ஏன் அந்த புத்தகம் மட்டும் வாசிக்கிறாய்? எந்த அளவு பரக்கத்துக்காக பேக்கில் போட்டு கொடுக்குறாய், பரக்கத்துக்காக பேக்கில் போட்டு வைக்கிறாய் என்கின்ற லெவலுக்கு ஏன் மாறிச்சு? அந்த புத்தகத்தை ஏனைய புத்தகம் கீழே விழுந்தா கொடுக்கக்கூடிய அச்சத்தை விட இதுக்கு கூட ஏன் கொடுக்குறாய்? அந்த புத்தகம் ஏன் ஒரு குர்ஆனோடு சேர்த்து இது ஒரு புத்தகமாக வாசல டெய்லியே வைக்கப்பட்டிருக்கிறது? என்ன காரணம்? வளமையாக குர்ஆன், அதாவது குர்ஆன் வகுப்புகள் என்று ஆரம்பித்த அமைப்புகளை இன்றைக்கு புத்தக வகுப்புகளை என்ன செஞ்சுக்குது, மாறி இருக்கின்ற லெவலுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், இது எந்தெந்த அமைப்பில் வருமோ, தௌஹீதை பேசிக்கொண்டிருக்கிற அமைப்பிலும் இந்த இயக்க சிந்தனை வரும். எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? குர்ஆனை சுன்னாவை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் செய்தான் இதை மட்டும் தனியாக விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? விடமாட்டான். இதுக்கு எப்படி போடலாம், எங்கே போடலாம், எத்து போட்டால் சரியாக வரும் என்று என்ன செய்யும்? எது வந்தாலும் நாங்கள் உண்மையை வைத்துத்தான் ஆட்களையும் இயக்கங்களையும் அடையாளம் காண வேண்டுமே தவிர ஆட்களையும் இயக்கங்களை வைத்து உண்மை என்ன செய்வதில்லை, அடையாளம் காணுவதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த